வணக்கம். HMD குளோபல் ஆதரவு பெற்ற நோக்கியா நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு விலைப்பிரிவில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்களை வந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்குது. அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா நோக்கியா G21 அதாவது 15,000 விலைப்பிரிவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்க நோக்கியா G21 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சீன ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டோட போட்டி போடும் வகையான அம்சங்கள் இல்லாட்டினாலும் இதற்குனே தனித்துவ நிலையான அம்சங்கள் வந்து எப்பயுமே நோக்கியா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதனாலவே வந்து நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன்களுக்குன்னு சொல்லி தனி வாடிக்கையாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த நோக்கியா G21 ஸ்மார்ட் ஃபோனானது 3 நாட்கள் பேட்டரி ஆயில், அதாவது 5050 mAh பெரிய mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. ஆண்ட்ராய்டு 11 மூலமாக வந்து இந்த சாதனம் இயக்கப்படுது. இதோட குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட உறுதியான வடிவமைப்பு, இதோட தோற்றம் வந்து ப்ரீமியம் ரக தோற்றமாக வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து 90 Hz டிஸ்பிளே, நீண்ட கால பேட்டரி ஆயில், மிச்சது எல்லாமே இணைப்பு அம்சங்கள் இதுவுமே குறிப்பிடத்தக்க வகையில் வந்து நம்ம சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஃபால்ட் என்ன இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, வந்து கேமரா வந்து பேசிக்கான கேமராவாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து 720 பிக்சல் ரெசல்யூஷன் டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க வகையில் தான் இருக்குது. இந்த அம்சங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் மேம்படுத்தியிருக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டஸ்க் வண்ண விருப்பத்தில் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி வந்து நோட்டிக் ப்ளூ அப்படின்ற 2 வண்ண விருப்பத்தில் கிடைக்கிது. நம்ம வந்து சோதிச்சது வந்து டஸ்க் வண்ண விருப்பம் தான் நம்ம வந்து சோதிச்சது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 190 கிராம் 5500 mAh பேட்டரி பெரிய பேட்டரி பொருத்தப்பட்டிருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எடை வந்து 190 கிராம் தான் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பெரிய டிஸ்பிளே, இது வந்து 6.56 இன்ச்சு டிஸ்பிளே வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சிம் கார்டு போடுறதுக்கு, பிரத்யேகமாக மைக்ரோ SD கார்டு போடுறதுன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு ட்ரே இருக்குது. இது மூலயமா வந்து மெமரி வந்து நம்ம வந்து போதாத பட்சத்தில் வந்து மெமரி விரிவாக்கம் வந்து இது மூலயமா செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட இடதுபுறத்தில் வந்து பிரத்யேகமாக கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதோட குறிப்பிடத்தக்க அம்சம். 90 Hz புதுப்பிப்பு வித டிஸ்பிளேயோடு வரக்கூடிய பட்ஜெட் விலை நோக்கியா ஸ்மார்ட் ஃபோனில் இதுதான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது பார்த்தீங்கன்னா HDR வீடியோ பிளேபேக் ஆதரவு இதில் இல்லை அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்க அம்சம். இதோட வந்து கேமரா அம்சங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 50 MP பிரதான கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் படம் எடுக்கும்போதும் நமக்கு வந்து மிருதுவான, அதாவது நமக்கு அவுட் என்ன வேணுமோ அது சாஃப்டாக நீட்டாக வந்து கொடுக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா 50 MP பிரதான கேமராவோடைய இரட்டை 2 MP கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. செல்ஃபி மற்றும் வீடியோ வசதிக்கான ஸ்மார்ட் ஃபோனின் வந்து முன்புறத்தில் வந்து 8 MP ஃபோக்கஸ் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மிதமான பயன்பாட்டில் கூட 2 நாட்கள் வரை வந்து இதோட பேட்டரி ஆயில் வந்து கொடுக்குது. நார்மலான மோடில் வந்து 3 நாட்கள் வரைக்கும் இது வந்து பேட்டரி ஆயில் கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 0லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் தான் மொத்தமே எடுத்துக்குது. இந்த சாதனம் வந்து 4GB RAM 64GB உள்சேமிப்பு வசதி மற்றும் 6GB RAM 128GB உள்சேமிப்பு வசதி அப்படின்னு சொல்லி 2 வேரியண்ட்டுகள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கிது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பட்ஜெட் விலை ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ப, அதாவது நிலையான நல்ல நீடித்த அனுபவத்தை வந்து ரொம்ப சுமூகமாக கொடுக்கும் வகையில் ஆக்டோகோர் யூனிசோக் T606 SOT சிப்செட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட்ஜெட் விலையில் நல்ல நிலையான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், நல்ல நீடித்த பேட்டரி ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட விருப்பமாக இருந்தால் தாராளமாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா இது பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.